நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இன்றைக்கி என் பையன் விக்னேஷுக்கு பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னென்னைக்கும் அவனுக்கு வேணும். ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்துட்டே நீங்கள் இருக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போது அவன் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் படிச்சுட்ருக்கான், மாஸ்டர்ஸ் படிச்சுட்ருக்கான். ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் ஆகணுன்றது அவனோட விருப்பம். அவனுடைய கனவுகள், லட்சியங்களை நோக்கி அவன் பறந்துட்டுருக்கான். அவங்க அப்பா ஆஸ்திரேலியா போயிருக்காரு, அவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு 2 வீக்ஸாக அவனோட இருந்துகிட்ருக்காரு. அவனை பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி அடிலைடில் இருக்காங்க. ஸோ அப்பாவும் பிள்ளையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பொறாமை தான். ஆனால் என் பையன், நான் சம்பாதிச்சு அதில் தான் நீ வரணும் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டிருக்கான். அதனால் நான் அமைதியாக இருந்துகிட்ருக்கேன். ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தது. 2023 இதே நாள் நவம்பர் 19 வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்தது. அகமதாபாத் போயிட்டான். அன்றைக்கும் என் கூட அவன் பர்த்டே டைமில் இல்லை, இன்றைக்கும் இல்லை. 2வது பர்த்டே இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன். தவம் இருந்து பெத்த பிள்ளை. அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு, கரெக்டாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்த குழந்த. பூமியில் எல்லாருமே அவனுக்காக விளக்கேற்றி வச்சு அவனை வரவேற்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இப்படி நிறைய நினைவுகள், கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீல் அதிகமாக இருந்தது. உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் சோகமாக தெரியலையே, சிவி சிங்காரிச்சிட்டு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. காஞ்சிபுரத்தில் விளக்கு கடையில் ஒரு விளாக் பண்ணுறதுக்காக தான் போனேன். எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, விளக்குகள் கண்காட்சி இப்போ போகிறதுனால அது குறித்த விளாக் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி அதுக்காக இல்லை. ரொம்ப நாளாக ஒரு ஆசை, வெண்கல பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்களோடைய வீடியோ நந்தினி வைப்ஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விளாக் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். வீடியோ 9:15 ஷெடியூல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். கைலாசநாதர்கிட்டேருந்து இன்றைக்கி அழைப்பு. எத்தனையோ முறை கொலுபொம்மைகள் விலாகுக்காக, கொலுபொம்மை வாங்கிறதுக்காக காஞ்சிபுரம் போயிருக்கேன். கைலாசநாதர் கோயிலுக்கு இதுதான் முதல் முறை. அசந்து போயிட்டேன். இது எப்பேற்பட்ட கோயிலாக இருக்குது தெரியுமா? உள்ளே போய் பார்க்கும்போது, அத்தனை சிற்பங்களை பார்க்கும்போது மனசு அப்படியே எப்படி வாழ்ந்திருப்பாங்க நம்ம மன்னர்கள்லாம். அவங்கெல்லாம் நம்முடைய இந்த இந்து தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எத்தனை கோயில்களை அழகழகாக கட்டி வச்சுருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாத சின்னங்களாக இருக்குது. நம்மளால் இப்போ நம்ம சொந்த வீட்டையே நல்லா பல வருஷம் தாங்குற மாதிரி கட்ட முடியல. நம்மளோட ஆயுள் காலத்திலேயே அவ்வளோ ரிப்பேர் வேலை வருது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த கோயில்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதேன்னு பார்க்க பிரமிப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற தெய்வத்தை வணங்குறதா இல்லை இந்த கோயிலை கட்டின அரசர்களை அப்படி கையெடுத்து கும்பிடுறதான்னு தெரில. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது.